என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 2026 தேர்தல் காலம் எப்படி இருக்கும்? தேர்தல் காலத்துல நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம் நம்ம தமிழக மக்கள். குறிப்பா 4 கோடி பேரும் ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். அதுல 1 கோடி பேர் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ கல்வி கடனுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுய உதவி குழு கடன்ல கிட்டத்தட்ட சுழற்சி முறையில 2000 சுய உதவி குழு கடன்களும் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற அடிப்படையில நம்ம இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கிறது நகைக்கடன் திட்டத்துக்காக. எப்போ சார் நகைக்கடன் வைக்கணும், எப்போ எங்களுக்கு எவ்வளவு நகைக்கடன் வைக்கணும், எப்போ வச்சாக எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், ஏற்கனவே நம்ம மேல்முறையீடு செஞ்சவங்களுக்குலாம் எப்ப சாதாரணமா இந்த வரக்கூடிய 2026ல எங்களுக்கு சௌரியமா அமைச்சு கொடுப்பாங்களா, பல விதமான கேள்விகளை ட்விட்டர் சேனல்ல முன்வைக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கேட்கறாங்க, நேபர்ஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல போறேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய சொந்தங்கள் யாரும் ட்விட்டர் சேனலை பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்பான சந்தேகங்களை என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டு இருக்குது, வரக்கூடிய 2026ல நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் எடுத்தது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 5 பவுன்ல 8 பவுன்ல எல்லா வங்கிகளையும் தள்ளுபடி பண்ணார். கூட்டுறவு வங்கியில எல்லா வங்கியிலுமே தள்ளுபடி பண்ணார். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எல்லா வங்கியும் தள்ளுபடி பண்ணாரு. அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எல்லாத்திலையும் தள்ளுபடி பண்ணாரு கலைஞர். அதே சாதனை அவருடைய மகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதே தான் எடுத்திருக்காரு. அதே சமயத்துல பொதுத்துறை வங்கிகள்ல இல்லாம கூட்டுறவு வங்கிகள்ல 2021 தேர்தலில் மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல விவசாய கடனுக்காக அவங்க ஏழை எளிய மக்களுக்கு பலன் பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் முறைகேடுகள் இருந்தது. ஒரே நபர் 4 லோன் வாங்கியிருக்காங்க, அப்போ ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கும், ஒரே குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேல்முறையீடு செஞ்சவங்களையும் கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு தான் நகைகள் தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் இதுக்காக பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிதிநிலை அறிக்கையில கொடுத்தது போற 6000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா, அந்த 6000 கோடி 3000 கோடியை திருப்பி கஜானாவுக்கு எடுத்துட்டாங்க. சோ மேபி இந்த வருஷம் 2025-26ல நடக்கக்கூடிய நம்ம தேர்தல் ட்ரெயினிங் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2026ல பாத்தீங்கன்னா 4000 கோடி ஒதுக்க போறதா சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அதே மட்டும் இல்லாம 3 சவரன் நகைங்கிறதுனால 4000 கோடி, ஏற்கனவே 5 பவுன் நகைங்கிறதுனால 6000 கோடி ஒதுக்கி இருந்தாரு. இந்த தடவை குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்ங்கிற மாதிரி சில தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாம் பிரிச்சு பார்க்காம அனைவருக்கும் கிடைக்கணும்னா இந்த 4000 கோடியை நிச்சயமா முதலமைச்சர் ஒதுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புதிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 சவரனா, 4 சவரனா, 3 சவரனா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 5 சவரன்ங்கிறது ஏற்கனவே 2021 அறிவிக்கப்பட்டது. இப்போ 3 சவரன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் இருக்குது. மேபி நம்மளுடைய லக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 சவரனா இருக்கலாம், 5 சவரனா இருக்கலாம், 10 சவரனா இருக்கலாம். ஆனா நமக்கு சேஃப்டி 3 சவரன். 3 சவரன் நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம், இன்கம். அதாவது மட்டும் இல்லாம ஒரு 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். 1,60,60,000 நமக்கு லாபம் தான். சோ கூடுதலா நான் ஏதாவது மதிப்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட திரும்பவும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். தமிழக சொந்தங்களுக்கும், ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கும், தமிழக மக்களுக்கும், வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். இப்ப பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான சுமூகமான ஒரு அறிவிப்பை கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுய உதவி கடன், கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி அறிவிக்க போறதா தேர்தல் வாக்குறுதியில கொடுக்க போறாங்க. நம்ம பேசக்கூடிய இந்த நகைக்கடன் திட்டத்துல தகுதியானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏழை மக்கள், அரசு ஊழியர்கள் இல்லாதவங்க, வருமான வரி விலக்கு பெற்றவங்க, வருமான வரியிலேருந்து வருமான வரி கட்டாதவங்க, 4 சக்கர வாகனங்கள் இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓஏபி அரிசி வாங்குறவங்க, ஏஏஒய் அதாவது அந்த அரிசி கார்டு சொல்றோம் இல்லையா, அந்த அரிசி கார்டு வாங்குறவங்க, ரேஷன் பொருளை வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல புதிய திருப்பங்களா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில என் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா நான் தெரியும் யாராருக்கு கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். 3 சவரனா 5 சவரனாங்கிற விஷயமும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனாக்கா கூடுதல் நகை தள்ளுபடி ஏதாவது கிடைச்சதுனாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாசத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்றேன், இப்பவும் நீங்க வைக்கலாம். இப்ப நீங்க வச்சு நீங்க அடுத்த ஜூன்ல ரினியூவல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பழைய ரெக்கார்டும் உங்ககிட்ட இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சோ நகையே நம்மள்ட்ட இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும் நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.